உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில சூப்பராக இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை கேட்டு கேட்டு அந்த வசனத்தை இருதயத்தில் பதித்து வைத்து அந்த வசனத்தை சொல்லி சொல்லி மீண்டும் வாயினால் அறிக்கை செய்து கர்த்தர் சமூகத்தில் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்று வருவீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். அநேகருடைய சாட்சிகள் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்கிறதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன். இன்றைய நாளிலேயும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்கள் முன்னால் வைக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நடுவில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது, அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. மிகுந்த கனிகளை கொடுப்பான். இன்னைக்கு நீங்களும் நானும் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? கனி என்றால் அந்த மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருப்பது. ஒரு மரம் கனி கொடுக்கிறதுனால் அந்த கனியை நம்ம பறித்து சுவைக்கிறோம், பிரயோஜனமாக இருக்கிறது. கனி கொடுக்காத ஒன்றை நம்ம அதை பயன்படுத்த போகிறது இல்லை, அல்லது கனி சுவையாக இல்லாத ஒன்றையும் நம்ம பயன்படுத்த மாட்டோம். பிரியமானவர்களே, வேதவசனம் சொல்லுகிறது மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கொஞ்ச கனியல்ல, மிகுந்தன நிறைய கனிகளை கொடுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எல்லாரும் கனி கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், நான் நல்ல நிலையில் இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். நல்லது தான். என் ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார், மிகுந்த கனிகளை கொடுப்பான். யார் மிகுந்த கனிகளை கொடுப்பான்? அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தில் தெளிவாய் பார்த்தீங்கன்னால், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும். முதல் காரியம் ஒருவன் என்னில். இயேசு சொல்லுகிறார். அப்போ நாம இயேசுவிலே நிலைத்திருந்தால் இயேசு நம்மிலே நிலைத்திருப்பார். நாம் இயேசுவில் நிலைத்திருக்கும் பொழுது அவர் நம்மிலே நிலைத்திருப்பார். அவர் நம்மிலே நிலைத்திருந்தால் நாம மிகுந்த கனிகளை கொடுப்போம். பிரயோஜனம் உள்ள பிள்ளையாக, அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள மகனாக மகளாக நம்ம இருப்போம். இன்னைக்கு அநேகர் சொல்கிற காரியம், நான் ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, என் பிள்ளை ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கு, இந்த பிள்ளையை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. சிலர் சொல்கிறாங்க, சில மனைவிமார் சொல்கிறாங்க, என் புருஷனை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சில புருஷன், என் மனைவி வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன் பிரயோஜனம் இல்லைன்னா கனி இல்லை, அதுதான் அர்த்தம். ஆனால் இன்னைக்கு நீங்க பிரயோஜனமுள்ள பிள்ளையாக, பிரயோஜனமுள்ள மகனாக, பிரயோஜனமுள்ள தகப்பனாக, தாயாக, கணவனாக, மனைவியாக நீங்க இருக்கணும்னா வேதவசனம் தெளிவாய் சொல்கிறது, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். அப்போ கனி எப்போ வருகிறது? நீங்களும் நானும் இயேசுவில் நிலைத்திருந்தால் நம்ம மிகுந்த கனிகளை கொடுப்போம். இயேசுவில் நிலைத்திருக்காமல் நம்ம எந்த ஒரு கனியையும் கொடுக்க முடியாது. எந்த ஒரு கனியையும் கொடுக்க முடியாது. இன்னைக்கு நம்ம கர்த்தரில் நிலைத்திருக்கிறோமா? இயேசுவில் நிலைத்திருக்கிறோமா? ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோமா? எந்த சூழ்நிலையிலும் இயேசு எனக்கு போதும் என்று சொல்லி வைராக்கியமாக உறுதியா இருக்கிறோமா? யோபு சொல்றான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். அவர்களை உறுதியாக இருக்கிறான், நிலைத்திருக்கிறான். பாருங்க, யோபுவின் பின்னிலைமை 2 மடங்கு ஆசீர்வாதம், மிகுந்த கனிகளை கொடுக்கிறவனாக காணப்படுகிறான். நம்ம கர்த்தரில் நிலைத்திருக்கணுங்க. இன்னைக்கு அநேகர் ஆரம்பத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்களை நிலைத்திருக்கிறோம். இடையில சின்ன சின்ன போராட்டங்கள்
வேதனைகள், சோதனைகள், நெருக்கங்கள் வரும்பொழுது அவரிடத்திலிருந்து பிரிஞ்சு போயிருந்தோம், அவர் விட்டுட்டு போயிருந்தோம். இல்லை, நீங்கள் அவரில் நிலைத்திருந்தால் அவரும் உங்களில் நிலைத்திருப்பார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிற மகனாக மகளாக இருப்பீங்க. எல்லாருக்கும் கனி கொடுக்க ஆசை தானே? அப்படின்னா கர்த்தரில் நிலைத்திருங்கள், இயேசுவை பிடித்து கொள்ளுங்கள், அவர் விரும்புகிற காரியத்தை செய்யுங்க. அவரில் நிலைத்திருந்தால் அவர் நம்மோடு கூட நிலைத்திருப்பார். அப்போ முதல்ல நிலைத்திருக்க வேண்டியது நாம தான் இயேசுவில் நிலைத்திருக்கணும். ரெண்டாவது, இயேசு நம்மிலே நிலைத்திருப்பார், நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்கலாம். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே மிகுந்த கனிகளை அவன் கொடுப்பான் என்று சொன்ன வேத வசனத்தின்படி கனி கொடுக்காத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளை, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தகப்பனே பிரியமில்லாத, பிரயோஜனமில்லாத, ஒதுக்கப்பட்ட நிலையில இருக்கிற பிள்ளைகளை மிகுந்த கனி கொடுக்கிற பிள்ளையாய் மாற்ற நல்ல வேதவசனத்தின் மூலமாக கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. யார் யார் இன்றையிலிருந்து உண்மையிலே நிலைத்திருக்க தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை விட்டு நான் பின்வங்கி போக மாட்டேன், இயேசுவை விட்டு தூரமாய் போக மாட்டேன், இயேசு எனக்கு போதும், வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் இயேசுவிலே நிலைத்திருப்பேன், யோபுவை போல உண்மையில உறுதியாயிருக்க கிருபை செய்வீராக. அப்படிப்பட்ட பிள்ளைகளோடு கூட நீங்களும் நிலைத்திருந்து மிகுந்த கனி கொடுக்கிற பிள்ளைகளாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாக நீங்க மாற்ற போறதற்காக நன்றி செலுத்துகிற பிள்ளையுடைய காரியங்கள் எது எது கசப்பாய் இருக்கிறதோ அத்தனையும் இன்னைக்கு மதுரமாய் மாற பண்ணுவீராக. உண்மையில நிலைத்திருக்கிற பிள்ளைகளை, நிலைத்து நிற்க அர்ப்பணித்த பிள்ளைகளை நீங்க மிகுந்த கனி கொடுக்கிற பிள்ளைகளாக என் தேவனாகிய கர்த்தர் நீர் மாற்றுவீராக. என் தேவன் செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கொள்ளு. எங்க போனாலும் வந்தாலும் உடைய சமூகம் முன் செல்லட்டும், கிருபைகள் பெருகட்டும். இதிலும் பெரிதானவைகளை பிள்ளைகள் காண உதவி செய்யுங்க. செய்ய போறதற்காக நன்றி. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இயேசுவில் நிலைத்திருங்க. எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டுறாதங்க, அவரை விட்டு பின்வாங்கிறாதங்க. அப்படி பின்வாங்காம இருந்தா, அவரில் நிலைத்திருந்தா அவரும் உங்களுக்குள்ள நிலைத்திருப்பார். நீங்க மிகுந்த கனிகளை கொடுக்கலாம். God bless you.